வணக்கம் இந்தியா. இன்று ஒரு தகவல். இன்றைய தினம் நாம் எடுத்துக்கொண்டிருப்பது இந்த ஸ்மார்ட் பீட்டா ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதில் என்னன்னா மொமெண்டம் ஸ்டாக்ஸ் ஆஸ் வெல் அஸ் அல்ஃபா பேஸ்ட் ஈக்விட்டிஸ். ஸோ இதை ரெண்டு பற்றி தான் நம்ம இன்னைக்கு பேச போகிறோம். மெயினாக இந்த மொமெண்டம் ஸ்டாக்ஸ் அண்ட் மொமெண்டம் ஈக்விட்டியில் பார்த்தோம்னாக்க ஒரு ஷார்ப்பர் ரிவர்சல் லாஸ்ட் இயர்லாம் வந்தது. ஆனால் இந்த வருஷத்தில் பார்த்தோம்னா இந்த மிட் கேப் அண்ட் சிக்லிக்கல் ஸ்டாக்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ஒரு பெரிய மேலே ஏற முடியல. சம் கைண்ட் ஆஃப் செல்லிங் ப்ரெஷரும் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அதனால the underperformance on the momentum stocks ஒரு சிக்லிக்கலாக இருக்கு. ஸோ இங்கே நம்ம சிக்லிக்கல் செக்டாரை பற்றி பேசல, சிக்லிக்கலாக சொல்கிறோம். அதாவது ஒரு ஏற்ற இறக்கம் சொல்லி அதை சொல்லிட்டு இருக்கோம். ஸோ அதனால இந்த எக்ஸ்டெண்டட் ராலிலேருந்து அது ஒன்றும் வெளியில் எடுத்துகிட்டு வர முடியல. ஸோ அதனால மொமெண்டம் லீட்ஸ் த புல் மார்க்கெட் நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஆனால் பட் இதில் பார்த்தோம்னா இந்த பர்டிகுலர் இன்புட்ஸில் இந்த மொமெண்டம் பேஸ்டு ஸ்டாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்டில் we are facing some kind of selling pressure and quality and low volatility defensive factors எல்லாமும் இன்வால்வ் ஆயிருக்கு உள்ளுக்குள்ள. அடுத்தது பார்த்தோம்னா இந்த பீட்டா பேஸ்ட் ஆக்டிவிட்டி ஆஸ் வெல் அஸ் த அல்ஃபா பேஸ்ட் ஆக்டிவிட்டி. நிஃப்டி அல்ஃபாவும் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட இந்த வருஷத்தில் 1 இயரில் ரொம்ப பெரிய பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலை. பட் கம்பேர் வித் 3 years and 5 years இட் இஸ் லேகிங். ஸோ அதனால ஸ்மார்ட் பீட்டா ஃபண்ட்ஸும் பார்த்தோம்னா ஃபேக்டர் டு ஃபேக்ட் ஸ்பெசிஃபிக் ரிஸ்க் பிசைட்ஸ் பார்த்தோம்னா அந்த மொமெண்டம் அண்ட் அல்ஃபா ரெண்டுமே ஒரு அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ அதனால இதுமாதிரி சமயத்தில் என்ன சார் பண்ணணும், அந்த ஸ்டாக்ஸை விட்டுட்டு கோ ஃபார் த டைவர்சிஃபைடு ஆக்டிவிட்டி உள்ள எக்ஸ்போஷர் உள்ளதை எடுத்துக்கலாம். மேலும் ஸோ இன்வெஸ்டர்ஸ் இதுக்கு மேலே என்ன பார்க்கணும்னா 5 year காம்பவுண்டட் ஆனுவல் growth ரேட் எப்படி இருக்கு, அந்த ஹெல்த்தி அக்ராஸ் அந்த மோஸ்ட் ஃபேக்டர்ஸ் எப்படி இருக்கு, இது எல்லாத்தையும் பார்த்துட்டு என்ன மாதிரியான அவங்க ரொட்டேட் பண்ணுறாங்க அந்த செக்டாரில் ஸ்டாக்ஸை, இவையெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் பண்ணீங்கன்னா 2022, 23, 24 3 பெஞ்ச் மார்க்கை வச்சுட்டு பண்ணுங்க. அதிலிருந்து இப்போ நிறைய நியூ சேஞ்சஸ்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு காஷியஸாக அப்ரோச் பண்ணி எர்லியராக அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணுறதை எக்ஸிட் பண்ணி கோ ஃபார் அ நியூ ஃபண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.